பார்த்திங்க அப்படின்னா ஓலா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் 5.2ங்கிற ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியான வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச் பண்ணி டெலிவரி இன்னையிலிருந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் ஸ்பெசிஃபிக்காக டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மெகா ஈவெண்ட் மாதிரி. ஸ்கூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து மேக்ஸிமம் ரேஞ்சு அப் டு ஒரு 150 கிலோமீட்டருக்கு மேலே கிடையாது. பட் நம்ம ஓலா என்ன பண்ணியிருக்கோம்னா அதை நம்மளே பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே வந்து நம்ம வீக்கிலே வந்து அசம்பிள் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.2 கிலோவாட் ஹவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி வந்து எந்த ஒரு காம்படிட்டர் வெஹிக்கிள்லையுமே இருக்காது. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் மோடில் உங்களுக்கு 300 கிலோமீட்டருங்கிறது ரேஞ்ச் தரும். ஸோ காம்படிட்டர் எங்கேயுமே 300 ரேஞ்ச் கொடுக்குற எந்த ஒரு ஸ்கூட்டருமே இது வரைக்கும் வரல இந்தியாவில். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஓலாவில் தான் இது கொண்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூரில் மட்டுமே ஒரு அரௌண்ட் ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாகவே ஒரு 200 கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 10 கஸ்டமர் ஃபஸ்ட்டு 10 கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். டெலிவரி கொடுத்துட்டு அவங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு அவங்க புக் பண்ணனால அவங்களுக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஒரு செல்லையுமே அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு டிஷர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதை. ஸோ இப்போ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs, அது அரௌண்ட் 2 lakh வரும். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து 1,20,000 இந்த வீக்கில் எடுத்துருக்காங்க, 1,80,000 எடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கஸ்டமர் இதை போய் ரீச் பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதை கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைமாக வெயிட் பண்ணி எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வந்து 1 week 2 week முன்னாடி பிஃபோர் புக் பண்ணி எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சேம் இதுதான். அந்தந்த டைமில் அவங்களுக்கான ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க புக் பண்ணி